vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. அந்த கொடி விழா ஏற்றத்துக்கு பற்றி அந்த உறுதிமொழி எடுக்கிறது இது எல்லாமே வந்து தமிழ் தேசிய அரசியலுடைய அந்த சார அம்சங்கள் அதிகமாக அதில் தென்பட்டுச்சு. ஓகே, இதில் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே திராவிடம்ங்கிற சொல்லாடலே அவர் கட்சி பேர்லையும் பயன்படுத்தலை, அவருடைய அந்த பேச்சுகள்லையும் திராவிடத்தை புகழ்ந்து எதுவும் பேசலை. பாட்டில் இருக்கு, எங்க பாட்டில் இருக்கு? பாட்டில் சில பிக்சரைஸ்டு வந்து எம்ஜிஆரையும் விஜய் அண்ணாதுரையும் காட்டுறாங்க. ஆனா ஒரு 90% கணிச்சிட்டீங்க விஜய் ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதி அப்படின்ட்டு. தமிழ் தேசியம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, தமிழ் தேசியத்திற்கு இருக்கக்கூடிய வரவேற்பை விஜய் புரிஞ்சிருக்காருங்கிறது வேணா நான் சொல்ல முடியும். ஆனா முழுமையாக அவர் தமிழ் தேசியம் பேசுவாராங்கிறதுலாம் அவர் செயல்படும் போது தான் தெரிய வரும். நீங்களும் எல்லாரும் போல மாநாடுக்காக தான் வெயிட்டிங். ஆமா, சொல்ல போறாரு. வெயிட்டிங்லாம் இல்லைங்க, அவர் நடத்திட்டுங்க. அவர் நடத்தினதுக்கு அப்புறம் அது விமர்சனங்களை நம்ம வைக்கலாம். ஓகே, நம்ம அவர் இன்னும் முழுசா சொல்லல, அது சொல்லாம நம்மளே ஒரு முடிவு போட்டு நம்ம திமுக காரங்க மாதிரி ரொம்ப பதட்டப்பட வேணாம் தான் நான் சொல்றேன். யாருக்கு பதட்டப்படுறாங்க? பதட்டப்படுறாங்க. விஜய் அரசியல் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு அச்சத்தை கொடுத்திருக்கிறது, யாருக்கு சிக்கலை கொடுத்திருக்கிறது? தனித்து நின்றால் திமுகவுக்கு பிரச்சனை இல்லை. தனியா நிக்கிறார் விஜய் அப்படின்னா திமுகவுக்கு சப்போர்ட்டிவா போயிடும். கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா திமுகவுக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு. இல்லங்க, அவர் திமுகவை தான் எதிர்க்கிறாருன்னு நீங்க முடிவுக்கு வரீங்க. அப்பட்டமா தெரியுது. என்ன அப்பட்டமா தெரியும்? ஏங்க யார் இப்ப அதிகமா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா? எந்த கட்சி? இப்ப அதிமுக பேசிட்டு இருக்கா விஜய் பத்தி? இப்ப இவருக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து ஆக்சுவலா நாம் தமிழர் தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருந்துச்சு. இல்ல, அப்படி ஒரு டாக் எழுந்தது, பரவலா மீடியாக்கள்ல பேசப்பட்டது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு பேச்சு நடந்ததாகத்தான் எனக்கு வந்த தகவல்களும். சீமானும் விஜயும் உட்கார்ந்து பேசியிருக்காங்க, 2 முறை பேசியிருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு தகவல் வந்து. பெரும்பாலான பெரிய நடிகர்கள் யாருமே விஜய் அரசியலுக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவர் கட்சி தொடங்கும் போதும் சரி, இப்பவும் சரி, ரஜினிகாந்த் உள்ளிட்டோர், கமலஹாசன் கூட கட்சி தொடங்கி அவர் கட்சி நடத்தினுக்கிறாரு, அவர் கூட சொல்லல. என்ன காரணம்? யாருமே சொல்லாம இருக்காங்க, அமைதியா இருக்கு. ஜெயிண்ட். என்ன ஜெயிண்ட்? அது ஒரு பேர், அது சிகப்பு பூதம்னு பேர். அது பேர் அந்த சிகப்பு பூதம் வந்து இன்னைக்கு சினிமா துறையில அப்படியே வேறு பரப்பி இருக்கு. இந்த சிகப்பு பூதத்துக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்க. அது வந்து ஆங்கிலத்துல ரெட் ஜெயிண்ட் கூட சொல்லுவாங்க. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாரி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் பாரி. நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமா சமீபத்தில் அதிக பேசு பொருளானது வந்து விஜய் அரசியல். விஜய் பிப்ரவரி மாசம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கட்சி கொடி, பாடல், அந்த பாடல்ல பல வரிகள், கட்சி கொடியே பல விமர்சனங்கள், அதே போல அவர் மீதான தாக்குதல்கள் அதெல்லாம் நடந்திருக்கிறது. முதற்கட்ட பார்வையா விஜயனுடைய அரசியல்ல இந்த கொடி, பாடல் நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னால உணர முடிந்தது, உங்களுடைய சில வீடியோக்களும் பார்த்தேன். அவர் வந்து தமிழர் அரசியல் பேசுறாரு அப்படின்றீங்க. ஏறக்குறைய நீங்க தமிழ் தேசிய அரசியலுக்கு விஜய் கொண்டு வந்துடணும்னு நீங்களும் பாக்குறீங்க போல. கொண்டு வந்துடணும் இல்ல, இப்ப அவருடைய, ஏன்னா உங்களுக்கே தெரியும், பல இடங்கள்ல நான் விஜய்க்கு எதிரான ஸ்டாண்ட்ஸ் எடுத்து பேசியிருக்கிறேன். நீங்க எடுத்துக்காட்டுக்கு அவர் அந்த சரக்கு போட்டுட்டு இந்த டான்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணப்ப இலுமினாட்டி சிம்பிள்ஸை பத்தி பேசியிருக்கிறோம், அந்த சரக்கு போட்டு ஆடினதை பத்தி பேசியிருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து விஜய் அவருக்கு எதிராக நம்ம பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு அவருடைய செயல்பாடுல அவருடைய அந்த கொள்கை கோட்பாடு இன்னும் முழுமையா அவர் சொல்லல. ஆனா அந்த கொடி விழா ஏற்றத்துக்கு பத்தி அந்த உறுதிமொழி எடுக்கிறது இது எல்லாமே வந்து தமிழ் தேசிய அரசியலுடைய அந்த சார அம்சங்கள் அதிகமா அதுல தென்பட்டுச்சு. ஓகே, அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே திராவிடம்ங்கிற சொல்லாடலே அவர் கட்சி பேர்லயும் பயன்படுத்தல, அவருடைய அந்த பேச்சுகள்லையும் திராவிடத்தை புகழ்ந்து எதுவும் பேசல. பாட்டுல இருக்கு. எங்க பாட்டுல இருக்கு? பாட்டுல சில பிக்சரைஸ்டு வந்து எம்ஜிஆரையும் விஜய் அண்ணாதுரையும் காட்டுறாங்க. அதுல நீங்க அண்ணாதுரை ஏன் காட்டினேன் அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை அவர் தான் கொடுக்கணும். ஆனா ஏன்னா 2 பேர்கிட்ட இருக்கு அந்த பொது என்னன்னா, எம்ஜிஆர் அவரா ஒரு சினிமா நடிகரா இருந்தாரு. அதுல அந்த புகழ் வெளிச்சத்தின் மூலியமாவே வந்து அரசியல் பேர் நீண்ட நெடிய காலம் நின்னவர். ஸோ அதுக்காக எம்ஜிஆரை காட்டுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அண்ணாதுரையை காட்டுறாங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன? அண்ணாதுரை அப்படிங்கும்போது ஒரு அந்த அடிப்படையா புரிய வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாநில அரசியல் இல்ல அந்த ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அண்ணாவை வந்து எல்லாருமே தூக்கி பிடிப்பாங்க. ஏன்னா அந்த மாநில கட்சிகள் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே அண்ணாதுரையோட காலகட்டத்துல தான் அவர் தான் அதிகமா அதை அரசியல் படுத்தினது, தமிழ்நாட்டுக்கான அரசியல் அப்படின்ட்டு. அது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். இல்ல
அண்ணாதுரையுடைய சமூகம் சார்ந்த ஒரு செயல்பாட்டை நீங்கள் அண்ணாதுரையை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்னா திராவிட போஸ்டர்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே போஸ்டர்ஸில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளாளர்களுடைய சமூக போஸ்டர்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 3 போஸ்டர்லையும் அண்ணாதுரை அவர்களை பார்க்கலாம். விஜய் அவர்கள் எதற்காக அண்ணாதுரை அவர்களை காட்டுறாங்கிறதுக்கு இவர் தான் விளக்கம் கொடுக்கணும். இல்ல அது விளக்கம் நம்ம அந்த பாடல் வரிகளிலே எடுத்துக்கிட்டோமே. 3 எழுத்து மந்திரம் மீண்டும் ஒலிக்க ஆரம்பிக்க போகுதுன்றது. அது சரிங்க, அது விஜய்னு 3 எழுத்துல வருது. இதெல்லாமா 3 எழுத்துல வச்சவங்க எல்லாருமே வந்து இல்ல அண்ணா எம்ஜிஆர் விஜய் அப்படி சொல்ல வராரு போல அவரு. அதுதான் அப்படி எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் இன்னும் பெருமைக்கு சொல்லிக்கலாமே ஒழிய விஜய் அவர்கள் வந்து அரசியல் செய்யட்டும், அதுல அந்த நுணுக்கம் இருக்கிறதா இல்ல அதுல வந்து ஒரு தெளிவு இருக்குங்கிறதெல்லாம் அடுத்துதான் நம்ம பார்க்க முடியும். இல்ல திராவிடத்துக்கு எதிரானவர் விஜய்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடணும் விஜய்ன்னு. இதுல பெரும்பாலும் தமிழர், தமிழ்நாடு, அதே போல தமிழக அரசியல், தமிழ் தேசிய அரசியல் இருக்குன்னு நீங்களும் கட்டமைக்கிறீங்களே. கட்டமைக்கலாம் இல்ல, அவரே தான் வெளிப்படுத்துறாரு. இப்ப சொல்லல விஜயோட கொடியை வந்து அந்த இதுல காட்டும் பொழுது, அந்த வீடியோலயே காட்டும் போது தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஏறுற மாதிரி காட்டுறாங்க. ஏன் அதை வந்து திராவிட நாடு அப்படின்னா மற்ற 5 மாநிலங்களும் சேர்த்து காட்டலாம்ல, ஏன் காட்டல? சரி ஓகே, இந்தியா முழுக்க கொடியேற மாதிரி காட்டலாம்ல, ஏன் காட்டல? அப்ப இவர் அனைத்து இந்திய கட்சியாக இல்ல. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு எல்லை பகுதியை மட்டும்தான் அவர் கொடியேற்ற மாதிரி காட்டுறாங்க. இது ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உறுதிமொழியில நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மண்ணிலிருந்து இந்திய, அதாவது இந்தியானே வார்த்தை வரல, இந்த மண்ணிலிருந்து விடுதலைக்காக போராடிய அத்தனை பேரையும், அதுவும் தமிழ் மண்ங்கிறத ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாரு. அந்த இடத்துல தமிழ் மண்ணுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதை ஹைலைட் பண்ண தேசிய ஒருமைப்பாடுன்னு சிலதெல்லாம் சொல்றாரு. அதை நம்ம தேசிய ஒருமைப்பாடுன்னு வேற யாருமே சொல்லலையா? இப்ப நாம் தமிழர் கட்சி மட்டும் அவங்க கொள்கையில தேசிய ஒருமைப்பாடு இல்லைங்கிறதா? அப்படிலாம் இல்ல. எல்லாருமே இங்க இந்தியாவில நீங்க கட்சி நடத்தணும்னாவே இந்த தேசிய ஒருமைப்பாடெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். சரி, தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருப்பேன்லாம் யாரும் இங்க கட்சி நடத்தவே முடியாது, கட்சியை பதிவு பண்ண கூட முடியாது. சரி. ஸோ அதனால இதுக்கு அப்படி போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோ வந்து பாதுகாப்பேன், உறுதி ஏற்பேன்ங்கிறதெல்லாம் வந்து அது ஒரு உறுதிமொழி மாதிரி. அதுதான் அவர் அதோட இதுல கொண்டு வர்றாரு. அது கான்ஸ்டியூஷனல் செட்டப்ப நான் பாதுகாப்பேங்கிற அந்த கான்செப்ட். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் நம்ம முடிச்சு போட முடியாது. ஆனா அவர் தமிழ் மண்ணிலிருந்து ஈகை செய்தன்னு போடுறாரு. அதுக்கப்புறம் மொழிபோர் தியாகிகள் வந்து அவர் பேசுறாரு. இது எல்லாமே எந்த வழி நேர்கோட்டில் வருதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியலா இல்லையாங்கிறது முழுமையா நமக்கு தெரியல. ஆனா அதுக்கு பக்கத்துல வந்துட்டாரு. திராவிடம் தான் இல்லைங்கிறத அவருடைய அந்த எங்கேயுமே திராவிடத்தை பயன்படுத்தலைங்கிறதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் வெளிப்படையா சொல்லாதுக்கு முன்னாடி நீங்களே டீகோட் பண்ணி வராதீங்க, அந்த முடிவுக்கு வராதீங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். அப்ப நம்ம டீகோட் பண்ணி தான் சொல்றோம் இதை. அவர் இன்னும் வெளிப்படையா சொல்லலைங்கிறத சேர்த்து ஒரு தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசிய சிந்தனையாளர். பட் இங்க பார்க்கக்கூடிய பலர் சொல்றாங்க திராவிடம் ஒண்ணு பேசாம தமிழ்நாட்டுல யார் கட்சி தொடங்கினாலும் கடைவிரித்தார் கொள்வார் இல்லை மாதிரிதான் கதை போயிடும். சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், அவங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். திராவிட அரசியல்ங்கிறது இப்ப நல்லா வேரூன்றி இருக்கு, அதுல மாற்றுக்கிறது இல்ல. அந்த கட்சிகள் வந்து பிரதான கட்சிகளாக இருக்கு, அதுலயும் மாற்றுக்கிறது இல்ல. அதே போலதான் ஒரு காலத்துல இந்திய தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுல இருந்தது. காங்கிரஸ் கட்சியை விட நீங்க வேரூன்றி இருந்தீங்களா திராவிட இயக்கங்கள்? மொழி போராட்டம்னு ஒரு போராட்டம் வராமல் இருந்தால் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு வந்திருக்குமா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்துச்சு, அது உங்களுக்கு ஒரு ஒரு அவங்களுக்கான ஒரு காற்று போக்க திசை மாற்றி விட்டது, அதை பயன்படுத்தி நீங்க வந்துட்டீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு போராட்டம் வரலாம், இல்ல அதே மாதிரி மக்களுடைய புரிதல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். அதனால இதெல்லாம் நிலையானதுன்னு ஒண்ணு இந்த உலகத்திலேயே எங்கேயுமே, உலகத்துல இந்த பிரபஞ்சத்திலே எதுவும் கிடையாது. நிலையா இருக்குங்க காலத்துக்கு. நம்ம சூரியன் சொல்றோம்ல, உதய சூரியன் அப்படிங்கிறீங்களே, அந்த சூரியனே நிலையானது இல்லையா? எத்தனையோ மில்லியன் ஆண்டுகள் அதுவும் அழியிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். ஸோ அதே போல எதுவுமே நிலையானது இல்லை. ரெட்டலையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது காஞ்சாவே விழுந்து போயிடும். அதனால எதுவுமே நிலையானது இல்லை. ஒன்று வரும், ஒன்று இறங்கும். அதை மனசுல வச்சுக்கிட்டு அது விமர்சனங்களே அத்தகைய வகையில கொடுக்கணும். புதிய சக்திகள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. இப்ப விஜய் அவர் அது ஒரு தகுதியான சக்தியாக வளருவாரா மாட்டாராங்கிறது அவரோட செயல்பாட்டை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவரோட செயல்பாடுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பெரிய அளவுல இல்ல. அதுதான் அவர்கிட்ட இருந்து ஒரு தெளிவு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? அவருடைய அந்த கொடி வெளியிட்டதா இருக்கட்டும், பாடல்கள், அவர் பேசினதா இருக்கட்டும், உறுதிமொழி, அதுல இருந்து அரசியல் தெளிவு இருக்கா விஜய்? உறுதிமொழியில தமிழ் தேசிய சிந்தனை இருப்பதாக நான் உணர்கிறேன். அதே போல அவருடைய அந்த பாடல்லையும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து தமிழ் சார்ந்தே தான் இருந்தது. தமிழ் மண்ணை காப்போம்ங்கிற அந்த கான்செப்ட் தான் அதிகமா இருந்தது. ஸோ இதை வைத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு அவர் பேசுறது, அவரோட செயல்பாடு எல்லாத்தையும் நம்ம வந்து இதுல ஒரு தெளிவு உங்களால பார்க்க முடியுதா விஜய் கிட்ட? அரசியல் தெளிவு அவரே இன்னும் பேசவே இல்லை. அதுக்குள்ள தெளிவு எங்க இருந்துங்க நான் பார்க்க முடியும்? இன்னும் பேச ஆரம்பிக்கும் போது, செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் அவர் தெளிவா இருக்காரா இல்லையான்னு இருக்கும். இப்ப ஒரு குடிகாரர் இருக்கிறாரு, அந்த குடிகாரர் பேசிட்டு இருக்காருன்னு வைங்களேன், அது தெளிவா இல்லையாங்கிறது அது விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியும். சரி, அதைதான் நான் சொல்றேன். அது உண்மையா பொய்யாங்கிறதுலாம் செயல்படும் பொழுதுதான் தெரிய வரும். அதுல இவர் பேசுறது சரியா இப்ப பேச முடியாது. நம்ம இன்னும் ஒரு முழுசா பேசவே ஆரம்பிக்கல. இப்ப அடுத்து அவரோட செயல்பாடு பார்ப்போம். இப்ப பரந்தூர் விமான நிலைய போராட்டங்கள் இருக்குது, இந்த மாதிரி பல போராட்டங்கள் இன்னும் அப்படியே செயல்படாம கிடக்கு. இல்ல விஜய் போன்ற நபர்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்?
இப்போ தொடர்ச்சியாக வரக்கூடிய நிகழ்வுகள்ல விஜய் அவரோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு இதெல்லாம் வச்சு பார்த்து தானே அவரோட புரிதலை நீங்க வரையறுக்க முடியும். அதுதான் இன்னும் ஏன் தொடங்கல விஜய்? பிப்ரவரியில கட்சி தொடங்கினாரு, அது ஆகஸ்ட் 22 இந்த வேலையை பண்ணாரு. அந்த கேள்வி இருக்கு. ஏன் தொடங்கலன்னு நினைக்கிறீங்க? அது மாநாடு தான்றாரு, எல்லாத்தையும் மாநாடுன்றாரு. ஏங்க அவங்க ஒரு மாநாடு முடிவு பண்ணிருக்காங்க, அந்த மாநாட்டுல வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க, வந்து சொல்லட்டும். சொல்லும் போது நம்ம அதை பேசுவோம். இல்ல உங்களுக்கு நீங்க ஒரு தேர்ந்த அரசியல் பார்வையாளர் எனக்கு தெரியும். இன்னைக்கே கொடி அனௌன்ஸ் பண்றீங்கன்னா அந்த கொடிக்கான விளக்கத்தை இன்னைக்கே கொடுத்துட்டு போக வேண்டியது. அன்னைக்கு கொடியேற்ற அன்னைக்கே விளக்கம் கொடுத்துருக்கணும். அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. கொடினா எதுக்கு நான் யானையை போட்டு வச்சிருக்கேன், எதுக்கு நான் வந்து வாகை மலரை சூடியிருக்கேங்கிற விளக்கங்களை அவர் கொடுத்திருந்தாரு அப்படின்னா அதுக்கு மற்றவங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த கொடியில எதுக்கு நான் சிகப்பு போட்டிருக்கேன், எதுக்கு நான் மஞ்சள் போட்டிருக்கேன், எதுக்கு பச்சை நட்சத்திரம் வச்சிருக்கேன், எதுக்கு நீல நட்சத்திரம் வச்சிருக்கேன், இவர் தான் விளக்கம் கொடுக்கணும். ஆனா பாட்டுல வந்து நாங்க பச்சை நட்சத்திரம் வச்சோம், நீல நட்சத்திரம் வச்சிருக்கோம், திலகமிட்டம்லாம் சொல்லி விட்டீங்க. சொல்லிட்டு எதுக்கு பண்ணீங்க, அது எதுக்கு பண்ணீங்கிறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். அது ஏன் பண்ணாம விட்டாங்கன்னு எனக்கும் தெரியல. 2 யானை இருக்கு, அது சரி ஓகே, அது ஆசிய யானை கிடைக்கலன்னு ஆப்பிரிக்க யானையை போட்டு வச்சிருக்கீங்க. வாகை மலர் ஆப்பிரிக்க யானை, ஆமா ஆப்பிரிக்க யானை தான். வெள்ளை யானை வடிவமைப்பாளர்கள் பண்ண தவறு. யானை போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இவங்க, நம்மூர் யானை இல்ல, ஆப்பிரிக்க யானை. அப்ப அது அதோட வடிவத்துல ஒரு சின்ன மாற்றம் இருக்குது, தேவைப்படுது. ஏன்னா அது ஆப்பிரிக்க யானைங்கும் போது அது அதோட குணம் வேற, நம்ம ஆசிய யானைகளோட குணம் வேற, அது பொருந்தாது நம்ம ஊர்ல. பிஎஸ்பி யானை என்ன யானை? அது ஆசிய யானை தான். அப்ப அது ஆசியா ஆப்பிரிக்கான்னு இப்படி வித்தியாசத்தை சொல்லலாம்ன்றீங்களா? ஆமா இல்லைங்க, ஒரு யானைனா நம்ம ஊர் யானை தானே காட்டணும். சரி, இப்ப ஒவ்வொரு இது இருக்குல்ல, மாறுதுல்ல. அப்ப அந்த உயிரினம் எந்த மண்ணுக்கான உயிரினத்தை நீங்க காட்டாம நீங்க ஆப்பிரிக்கால இருக்க யானையை நான் போட்ட 2 யானைலாம் சொல்ல முடியாது. ரெண்டுமே வெவ்வேறு இனங்கள், 2க்கு நடுவுல குழந்தை கூட பிறக்கிறது வந்து பிறந்தாலும் அது வாழ்றது கேள்விக்குறிதான். அந்த மாதிரி 2மே டைவர்ஸா 2 ஸ்பீசிஸா மாறி நிக்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கு இதை காட்டிக்கலாம், அதுக்கு அதை காட்டிலாம்னு எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? நம்ம ஊர்ல ஒரு மான் இருக்குது, அதே மாதிரி வெளிநாட்டுல ஒரு மான் இருக்குது. 2 ஒண்ணு கிடையாது. நம்ம ஊர்ல இருக்க சிறுத்தை இருக்குது, வெளிநாட்டுல சிறுத்தை இருக்கு. நம்ம ஊர்ல புலி இருக்கு, வெளிநாட்டுலயும் புலி இருக்கு. சீனால இருக்க புலியும் பெங்கால்ல இருக்க புலியும் ஒண்ணு கிடையாது. சரி, புலி தான், ஆனா வேரியேஷன் இருக்கு. ஆனா அதுல கூட பெரிய சேஞ்சஸ் தெரியாது உருவத்துல. ஆனா யானையில நிறைய சேஞ்சஸ் இருக்கும். காது பெருசா இருக்கு ஆப்பிரிக்க யானைக்கு, நம்ம யானைகளுக்கு காது சின்னதா இருக்கும். ஆப்பிரிக்க யானையோட முதுகு வந்து பாத்தீங்கன்னா அப்படி வளைஞ்சாப்புல இருக்கும் பின்பக்கம். ஆனா நம்ம யானை வந்து ஒட்டுமொத்தமா வளைஞ்சாம இருக்கும். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பாத்துருக்கணும். அது ஏன் பார்க்காம விட்டாங்கன்னு தெரியல. சரி, தமிழ்நாட்டு அரசியல்ல இங்க களமாட போற விஜய்க்கு ஆப்பிரிக்க யானை எல்லாம் வச்சிருக்கிறது அதுக்கு ஒரு கவனக்குறைவு. அது கவனக்குறைவுல வடிவமைப்புல ஏற்பட்ட பிழை, அதை கொஞ்சம் அவங்க மாத்திக்கணும். அதே போல வாகை மலர்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. வாகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளம் மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். நீங்க வாகை மலர்னா ஒரு மாதிரி ஒரு லைட்டா தூரத்துல இருந்து பக்கத்துல பார்த்தா வெள்ளையா தெரியும், ஆனா தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல ஒரு மாதிரி லைட் மஞ்சளா இருக்கும். அதான் வாகை இது. ஆனா நீங்க போட்டிருக்கிறது ரோஸ் கலர்ல போட்டு வச்சிருக்கீங்க. ரோஸ் கலர்லன்னு போடும்போது திரும்ப அது ஆப்பிரிக்கா மரமா தான் போய் நிக்குது. தூங்குமுஞ்சி மரம் சொல்லுவாங்கங்க, அது ஆப்பிரிக்காவை பூர்வமாக கொண்ட மரம். அது இப்ப வந்து வெள்ளையர்கள் காலகட்டத்தில் கொண்டு வந்து இங்க போடப்பட்டது. அது ஈஸியா வளரும், அது வேகமா வளருங்கிறதுக்காக. ஆனா அது வந்து ஏன் தூங்குமுஞ்சி மரம் பேர் வந்துச்சு அப்படின்னா, அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து காலையிலேயே கொடுக்கும். ஓகே, எல்லா மரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தான் கொடுக்கும். அதனாலதான் நைட்ல போய் மரத்துக்கு அடியில படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நைட் வந்து அது கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும், காலையில வந்து போட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஆக்சிஜன் தான் கொடுக்கும். ஆனா இந்த மரம் மட்டும் பாத்தீங்கன்னா காலையிலயுமே கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். அப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த மரத்துக்கு கீழே போய் நீங்க உட்காந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலயுமே ஒரு மாதிரி டயர்டான சென்சேஷன் ஃபீல் ஆகி உங்களுக்கு தூக்கம் வரும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமா நீங்க சுவாசிக்கும் போது கொஞ்சம் தூக்கம் வரும். அப்ப அது பக்கத்துல போனாவே தூக்கம் வருதுங்கறனால அது பேர் தூங்குமுஞ்சி மரம்னே. அதனால நீங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு கீழ தான் பல பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, சோ அது பேர் தூங்குமுஞ்சி மரம். அந்த தூங்குமுஞ்சி மரத்துடைய மலரோட கலர்ல வாகையை போட்டாரு. சரி, ஆனா ஆக்சுவலா தூங்குமுஞ்சி மரம் அந்த மலர் வந்து தொங்குநாப்புல இருக்கும், இப்படி விரிஞ்சிருக்காது, அது தொங்குநாப்புல இருக்கும். இது வந்து வாகை வந்து இப்படி நிமிர்ந்து விரிஞ்சிருக்கும், சின்னதா இருக்கும். இப்படி வாகையோட வடிவம் கலர் வந்து தூங்குமுஞ்சி மரத்துடைய கலர்ல பூவை போட்டு விட்டாரு. இது என்னன்னா ஒரு சிம்பிளா தெரியுது, ஏன்னா அது மஞ்சள் பேக்ரவுண்டு சிகப்பு பேக்ரவுண்ட்ல அந்த வாகை வந்து பளிச்சுன்னு தெரியாதுங்கிறதுக்காக இவர் வந்து இந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க, ரோஸ் கலர் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அது தப்பா போய் எது நிக்குதுல்ல, அது வாகையாக இருக்காதுல்ல. கலரை மாத்திட்டு வாகைனா இப்ப ரோஜா கூட எல்லா கலர்லயும் இருக்குங்க, அதனால வந்து நீங்க சொல்லிடலாம். ஆனா வாகை மலர்னா ஒரே கலர்ல தானே இருக்கு. அப்ப அது அப்படித்தானே சொல்லணும். இப்ப நீங்க மல்லிப்பூனா என்ன கலர்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்? இப்ப கருப்பு கலர்ல மல்லி இருக்கா? இல்ல. அப்ப கருப்பு கலர்ல பூ போட்டு மல்லி மாதிரி தானே இருக்கு, அது மல்லி அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? சரி, அது மாதிரிதான் இது இருக்கு. சோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணிருக்கலாம். எடிட்டர் கொடுத்து இன்னும் அடுத்த வடிவமைப்புல கொஞ்சம் திருத்தப்பட்ட கொடியாக இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும்ங்கிறேன். அவ்வளவுதான். கொடி பல கட்சி கொடிகள் பாத்திருக்கீங்க, இயக்க கொடிகள் பாத்திருக்கீங்க, அதற்கெல்லாம் ஒரு மெசேஜ் இருக்குது, அதற்கெல்லாம் ஒரு ஆமா இருக்கு. சரி, இந்த கொடி இப்ப பார்த்தேன் விஜய் கொடி ஏத்தணும்னு இங்க மெசேஜ் எல்லாம் சொன்னாங்களே,
உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி கொடியை காமிச்சு இவ்வளவு வருஷமா மெசேஜ் சொல்ல கொடியில இன்னைக்கு தான் மெசேஜ் சொல்றாங்க. இல்ல அது 4 தொண்டர்கள் பண்ற வேலை, அது பண்ணதான் செய்வாங்க. திமுக அபிஷியலா செஞ்சுதான் அது அபிஷியல் ஐடி விங்ல தாங்க வந்துச்சு. திமுக டிஎம்கே அபிஷியல் ஐடி விங்ல தாங்க அந்த போஸ்டர் போட்டாங்க. சோ அபிஷியல் ஐடி விங் தான் எல்லா கட்சியிலுமே அன்னைக்கு விவாத பொருள் எடுத்தாங்க. அதுதான், அதனால எங்க கட்சியோட கொடியோட பொருளாதார என்ன பொருள் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க தவறு ஒண்ணும் கிடையாதுங்க. அவர்லாம் இல்ல, யாரும் தவறுன்னு சொல்லு. ரைட், இந்த கொடி தவறு, மித்தபடி அது கருத்துலாம் சரி இல்ல. பாரிசாலன் இந்த கட்சி கொடியில இருந்து ஏதாவது மெசேஜ் எடுக்க முடியுது அவங்களால? அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாதாங்க அதெல்லாம் தெரியும். இல்ல உங்களுக்கு இந்த கொடி செலக்ஷன் சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க உங்க பார்வையில விளக்கமாறு இருக்குது ஆமா ஆம் ஆத்மிக்கு. இப்ப அதுல என்ன சிறப்பு இருக்கு? அவங்க நாட்டையே சுத்தப்படுத்த போறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லிக்க வேண்டியதான். அதே போல யானை போல் பலம் பொருந்தியவர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க சினிமால எல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறான்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வருவாங்க. இப்போ உங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணுங்க? விளக்கம் அவர் தானே கொடுக்கணும். சரி, ஸோ அந்த விளக்கம் அவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கெல்லாம் நம்ம சரியா விளக்கம் கொடுக்குறாரா இல்ல என்ன ஏதாவது உள்ளடி வேலை இருக்காங்கிறத அப்புறம் பேசலாம். விளக்கமே இன்னும் கொடுக்கல அவரு. கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து யூகிச்சு ஏன். ஆனா ஒரு 90% கணிச்சிட்டீங்க விஜய் ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதி அப்படின்ட்டு. தமிழ் தேசியம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ் தேசியத்திற்கு இருக்கக்கூடிய வரவேற்பை விஜய் புரிஞ்சிருக்காருங்கிறது வேணா என்னால சொல்ல முடியும். ஆனா முழுமையாக அவர் தமிழ் தேசியம் பேசுவாராங்கிறதுலாம் அவர் செயல்படும் போது தான் தெரிய வரும். ஓகே, அந்த அதுக்கான அரசியலுக்கான ஒரு சூழல் இருக்கு, மக்கள் கிட்ட அந்த பார்வை இருக்குங்கிறத உணர்ந்து தமிழர் இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் இது எல்லாத்தையுமே அவர் வந்து அதுல ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. அப்ப ஒரு தமிழ் தேசிய அரசியலை நோக்கி விஜய் நகர்கிறாராங்கிற கேள்விதான் நீங்க போட முடியுமே ஒழிய தமிழ் தேசியவாதி விஜய் அப்படிங்கறது அவர் வாயில இருந்து முதல்ல சொல்லணும். நாங்க பேச போறது தமிழ் தேசிய அரசியல் தான் அவர் சொல்லணும்ல. அவரே சொல்லாம நம்ம சொல்லிட்டு இருக்கிறதா? அவர் சொல்லட்டும், சொல்லும் பொழுது பாத்துக்கலாம். நீங்களும் எல்லாரும் போல மாநாடுக்காக தான் வெயிட்டிங். என்ன சொல்ல போறாரு? வெயிட்டிங்லாம் இல்லைங்க, அவர் நடத்தட்டுங்க. அவர் நடத்தினதுக்கு அப்புறம் அது விமர்சனங்களை நம்ம வைக்கலாம். நம்ம அவருக்கு இன்னும் முழுசா சொல்லல, அது சொல்லாம நம்மளே ஒரு முடிவு போட்டு நம்ம திமுக காரங்க மாதிரி ரொம்ப பதட்டப்பட வேணாம் தான் நான் சொல்றேன். யாருக்கு பதட்டப்பட்டது? பதட்டப்படுறாங்க நிறைய. இல்ல, நான் அடுத்த கேள்வி அதான். விஜய் அரசியல் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு அச்சத்தை கொடுத்திருக்கிறது, யாருக்கு சிக்கலை கொடுத்திருக்கிறது? தனித்து நின்றால் திமுகக்கு பிரச்சனை இல்ல. திமுக ஆக்சுவலா அது ஒரு விதமான ஆதரவா போய் நிக்கும். தனியா நிக்கிறார் விஜய் அப்படின்னா திமுக சப்போர்ட்டிவா போயிடும். அது ஓகே. கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா திமுக கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒரு பலமான கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக விஜய் பயன்படுத்தப்படுவார். அதனால அது ஒரு கன்சர்ன் இருக்கும். சோ அப்ப கூட்டணி வைக்கிறாரா தனிச்சு நிக்க போறாராங்கிறத முடிவை பொறுத்து தான் திமுகவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, யாருக்கு அச்சத்தை கொடுத்திருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? விஜய் அரசியல் யாருக்காவது ஒரு ஜர்க்கா இருக்கும்ல. இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான நஷ்டங்களும் இருக்கு, லாபங்களும் இருக்கு. சரி, இப்ப நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்குமே கணிசமான வாக்கு வங்கியில அது ஒரு சின்ன பெர்சன்டேஜ் வந்து விஜயனால எடுக்க முடியும். இப்ப அதிமுக இருந்து அவரால் வாக்குகள் எடுக்க முடியும், திமுக இருந்து அவரால் வாக்குகள் எடுக்க முடியும், அதுக்கப்புறம் நாம் தமிழர்ல இருந்தும் அவருக்கான ஒரு வாக்குகளை அவரால் எடுக்க முடியும். இப்ப இந்த எல்லா கட்சிகளுக்கும் ஒரு குறைந்தபட்ச வாக்குகளை வந்து அவரால் இழுக்க முடியும். ஒரு 1% 2% வாக்குகள் இழுக்கலாம். அப்ப இது வந்து அவங்களோட வாக்கு சதவீதத்தை பெர்சன்டேஜ் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப மக்கள் வந்து ஒரே ஜனத்தொகை தான் இருக்க போறாங்க. இவர் புதுசா இவர் வராரு. அப்படி வரும்பொழுது என்னன்னா புதிய வாக்காளர்கள் இவருக்குனே இருக்கிறாங்க. சின்ன பசங்க நிறைய பேர் புது வாக்காளர்களா இவருக்கு மட்டுமே போடுறவங்க இருப்பாங்க. அது போக மற்ற வாக்காளர்களும் இவர் ஒரு கணிசமா இழுப்பாரு. என்னுடைய கணிப்பு ஒரு 8ல இருந்து 10 வரைக்கும் இவருக்கான ஒரு மவுஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதிகாரத்தெல்லாம் பிடிக்க முடியாது. அப்ப அதிகாரத்தெல்லாம் பிடிக்க முடியாது. அதை எடுத்தங்கோத்தம்லாம் இங்க அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல. இப்போ ஒவ்வொரு கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, அவங்களுக்கான ஒரு சுற்றம் இருக்கு, ஒரு வட்டம் இருக்கு. அதெல்லாம் கடந்து மக்கள் இந்த பக்கம் திரும்புவாங்களான்னா டவுட் தான். இவருக்குன்னு வரக்கூடிய வாக்காளர்கள் ஒரு 8ல இருந்து 10 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த 8 to 10 இவர் கன்சால்டேட் பண்ணி இவர் என்ன இருக்குன்னா இவருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கும். தனக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எவ்வளவுங்கிறத காட்ட வேண்டிய நிர்பந்தம் இவருக்கு இருக்கு. முதல் நிர்பந்தம். அப்ப அவர் தனிச்சு நிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் இப்ப தனிச்சு நிக்கும் பொழுது இவர் யாரை எதிர்த்து அரசியல் செய்யணும்னு சொல்றாரோ அவங்களுக்கு தான் அது வாய்ப்பா போய் நிற்கும். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திமுக இன்னைக்கு ரொம்ப வலுவா ஸ்ட்ராங்கா நிக்குது. 40க்கு 40 ஜெயிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியா இருப்பாங்க. இப்ப அடுத்து அவங்க எலெக்ஷனுக்கு வரும்பொழுது இப்ப இவங்களுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி இப்ப தமிழ்நாட்டுல ஃபார்ம் ஆகுமா, அதிமுக அந்த இடத்துக்கு வந்துருச்சா அப்படிங்கிற டவுட்டா தான் இருக்கு. போன முறையே அதிமுக கூட்டணி வந்து சரி வர அமையல, ஒரு வலுவான எதிர்கூட்டணியாக அவர்களால ஒருங்கிணைவே முடியல. அப்ப அது வந்து யாருக்கு பாசிட்டிவா போச்சுன்னு பாத்தீங்கன்னா திமுக ரொம்ப பாசிட்டிவா போயிடுச்சு. இப்ப விஜயவும் இன்னும் அதை உடைக்கிறாருன்னு வைங்களேன். இன்னும் எதிரில வந்து தனியா இன்னொரு ஆள் எதிரா நிக்கிறாரு, அவரும் திமுக எதிர்ப்பாரு. அப்ப திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எங்க போய் நிற்கும்? அது பிரிஞ்சிடும், சிதறி அடிக்கப்பட்டுரும். அப்ப திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதறி அடிக்கப்படும் பொழுது திமுகவுக்கு வின்னிங் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அழகா ஜெயிப்பாங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் ஜாலியா அப்படியே வந்துட்டு ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. அப்ப விஜய் தனியாக நிற்பது
அவர் விரும்பப்படுறாரோ விருப்பப்படலையோ அது திமுகவுக்கு வலு சேர்க்கும். இல்லைங்க, யார் அரசியலுக்கு வந்தாலும் முதல்வர் ஆசையில தான் வராங்க நேரா. அது விஜய்க்கு கொஞ்சம் கூடுதலாவே அவங்க அந்த கேடர்ஸ், அந்த தமிழக வெற்றி கழகம் கேடர்ஸ் அதிகமா சொல்றாங்க. ஒரே வழி இருக்கு. விஜய் வந்து திமுகவை பலவீனப்படுத்தினாதான் அவருக்கு சிஎம் கேண்டிடேட் எல்லாம் போக முடியும். அப்ப திமுக பலவீனப்படுத்தும் போது திமுக யார வந்து வாக்கு வங்கியாக பயன்படுத்துதோ அந்த வாக்கு வங்கியை இவர் போய் குறி வச்சு டார்கெட் பண்ணணும். எந்த வாக்கு வங்கியை சொல்றீங்க? சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய வாக்கு வங்கிகளை வந்து விஜய் வந்து பெரிய அளவுக்கு உடைச்சாரு அப்படின்னா திமுகவுக்கு ஒரு சரிவு இருக்கு, ஒரு சேதாரம் இருக்கும். இல்லங்க, அவர் திமுகவை தான் எதிர்க்கிறாருன்னு நீங்க முடிவுக்கு வரீங்க. அப்பட்டமா தெரியுது. என்ன அப்பட்டமா தெரியும்? ஏங்க யார் இப்ப அதிகமா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா? எந்த கட்சி இப்ப அதிமுக பேசிட்டு இருக்கா விஜய் பத்தி? யார் அதிகமா பேசுறா? யார் வந்து விஜயோட வருகையில வந்து ஒரு வெறுப்புணர்வை காட்டுறா? இதுலயே பார்த்தாவே நமக்கு தான் தெரியும். எல்லாருமே பலதரப்பட்ட கட்சிக்காரங்க பேசுறாங்க. நாம் தமிழர் வரவேற்றுருச்சு. சரி, தம்பி வரட்டும், அவருக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் கூட்டணி சார்ந்த விஷயங்களோட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப வந்து லேட்டஸ்ட் நியூஸ் தனித்து போட்டியிட போது நாம் தமிழர் அறிவிச்சிருச்சு. இனிமேல் அதை பத்தி அதை டிஸ்கஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்ப சீமான் அவர்கள் தான் தொடங்கி விட்டாரு, அவரே முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ சாப்டர் க்ளோஸ் அங்க. ஸோ இப்போ தனித்து தான் போட்டி போட போறாங்கிறது தெரிஞ்சு போகுது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் அரசியல் செய்யக்கூடாது, வரக்கூடாது, நடிகர்களுக்கெல்லாம் இங்க அரசியல் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு காலத்துல அவர் நிலைப்பாடா இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புகள் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா முழுமையா வரவேற்றுக்கிட்டு தான் இருந்தாரு விஜய். வெயிட்டிங்னு கூட சொன்னாரு. ஆமா, வரவேற்றுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்ப இன்னைக்குமே அவருக்கு போய் கேட்டீங்கன்னா வரவேற்றுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இவர் தனிச்சு போட்டி போட போறாங்கிறது மட்டும் அறிவிச்சிட்டாரு இப்ப. சோ இவ்வளவுதான். அப்ப வரவேற்பு தான் இவருங்க ஸ்டாண்ட் இருக்காங்க, எதிர்ப்பு கொடுக்கல. அதிமுக சைடுல ஒரு சிலர் வரவேற்றிருந்தாலும் அது ஒரு கட்சியா நீங்க பார்க்கும்போது ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. இல்ல செல்லூர் ராஜு எல்லாம் ஓப்பனா சொல்லிட்டாரு, எம்ஜிஆர் மாதிரி நல்லது செய்யறாருங்க விஜய் அப்படின்னு பாராட்டாரு. ஒரு சிலர் அவரை வரவேற்றிருக்காங்க, அதிமுக இருக்க ஒரு சிலர். ஆனா ஒரு கட்சியா நீங்க பார்க்கும்போது அதிமுக வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்குதுங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. ஆனா திமுக தரப்புல இருந்து விஜய் அவரோட வருகையை வந்து யாராவது ஆதரிச்சு பேசியிருக்காங்களா? ஒரு பேருக்கு வாழ்த்து அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. செய்தி தொடர்பாளர் எல்லாம் சொல்றாங்க ஒரு பேருக்கு வாழ்த்து, அவர் நல்ல நோக்கங்கள் நிறைவேறட்டும்ன்றாங்க. ஒரு வாழ்த்து கொடுக்குறாங்களே ஒழிய அத வந்து அவரை வந்து இவர் வந்து மாத்தணும், இவருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, இந்த மாதிரிலாம் யாரும் அங்க பேசல. அப்ப திமுக சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதான் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க, விஜய் கூட்டணி போயிடக்கூடாது அவங்களுக்கு. அவங்க வந்து விஜய் கூட்டணி போயிட்டா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அங்க ஸ்ட்ராங் ஆகும். புரியுதுங்களா? ஆனா இல்ல விஜய் கூட்டணினா விஜய் தலைமையிலான கூட்டணியா இல்ல விஜய் யார் கூடாவது கூட்டணியா? ரெண்டுக்குமே தான் வாய்ப்பு இருக்கு. இப்ப விஜய் தலைமையில கூட்டணினா யாரு வருவாங்க? இப்ப எடுத்துக்காட்டுக்கு விஜய் அவர்கள் நான் துணை முதல்வரா இருக்கேன், முதல்வர் கேண்டிடேட்டா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறாருன்னு வைங்க. சரி. ஆனா இப்ப அதுக்கான சூழல் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப ஏடிஎம்கேவோட விஜய் கூட்டணி போவாராங்கிறது ரொம்ப டவுட். ஏன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு. இப்ப அந்த கெட்ட பேருங்கிற, அதாவது ஊழல் கட்சிங்கிற ஒரு கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கே. அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுங்கலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப விஜய் போன்ற புது கட்சியை தொடங்கக்கூடியவர் அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு என்ன அதிருப்திங்கிறது உருவாகும். அதனால விஜய் அதை விரும்புவாராங்கிறது டவுட். சரி. இப்ப இவருக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து ஆக்சுவலா நாம் தமிழர் தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருந்துச்சு. ஆனா அதுலயுமே என்னன்னா யாரு வந்து சிஎம் கேண்டிடேட்டா இருக்கிறது, யார் வந்து துணை முதல்வரா இருக்கிறதுங்கிறதுலாம் ஒரு ஈகோ இஷ்யூ இருக்கும்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டே இருந்தோம். இப்ப அதோடைய முடிவாக தான் நான் இதை பாக்குறேன். இல்ல அப்படி ஒரு டாக் எழுந்தது பரவலா மீடியாக்கள்ல பேசப்பட்டது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு பேச்சு நடந்ததாகத்தான் எனக்கு வந்த தகவல்களும். சீமானும் விஜயும் உட்கார்ந்து பேசியிருக்காங்க, 2 முறை பேசியிருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு தகவல் வந்துச்சு. அதுக்கு மேல எத்தனை முறை பேசினாங்கன்னு தெரியல. ஒரு முறை வந்து வீட்டில் சந்தித்து பேசியதாகவும், மறுமுறை வந்து ஏதோ ஒரு வாகனத்திலேயே உட்காந்து 2 பேரும் பேசிட்டு போனதாகவும் தகவல். அந்த 2 பேச்சிலையுமே வந்து நாம் தமிழர் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்ட ப்ரொபோசல்ஸ்ங்கிறது பாதிக்கு பாதி தொகுதிகளை பிரித்துக் கொள்வோம், நீங்க எத்தனை தொகுதியில ஜெயிக்கிறீங்க, நம்ம எத்தனை தொகுதியில ஜெயிக்கிறாங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுல யார் அதிக தொகுதியில கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க வந்து முதலமைச்சர், மற்றவர் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் தான் வைக்கப்பட்டதாக. ஏன்னா நியூட்ரலா யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதல்வர். இப்போ விஜய் தரப்பு கேண்டிடேட்ஸ் வந்து பாதிக்கு பாதியாக பிரிச்சு நிற்கிறது. அவங்க இப்போ கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக ஜெயிச்சு வராங்க அப்படின்னா விஜய் முதல்வர், சீமான் அவர்கள் கேண்டிடேட் அதிகமாக வந்தாங்கன்னா சீமான் முதல்வர், இரண்டாவது இருக்கவர் வந்து துணை முதல்வர்.
ஸோ இந்த மாதிரி இது ஓகேவாங்கிற ஒரு ப்ரொபோசல் என்பது வைக்கப்பட்டதாக அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் அவங்க 2 பேருக்குள்ள அது சாத்தியமா? முதல்ல அது 2 பேர் சேர்ந்தாவே அதிகாரத்தை பிடிக்க முடியுமா என்ன? 2 பேர் சேர்றாங்க அப்படிங்கிற வச்சுக்கோமே. அவன் இப்ப இவர் வந்து ஒரு 8% வாக்கை வந்து உறுதிப்படுத்தப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் இருக்கு. ஆமா. விஜய் அவர்களுக்கு இந்த பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா இன்னும் உறுதிப்படுத்தல. சோ இப்ப இரண்டும் ஒரு தோராய கணக்கு போட்டீங்கன்னா 18ல இருந்து 15னே வச்சுக்கோங்க. 15% வாக்கு கன்சாலிடேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு இடத்துல பாமக ஆர் விடுதலை சிறுத்தைகள் அவங்க வந்து உள்ள இழுப்பதற்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது இந்த கூட்டணிக்குள்ள பாமக இல்லைன்னா விடுதலை சிறுத்தை. ஏன்னா இவங்க வந்து அவங்க வர மாட்டாங்க, அவங்க வந்து இவங்க வர மாட்டாங்க. ஸோ இவங்கள யாராவது ஒருத்தரை வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். மோஸ்ட்லி பாமக உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் திமுக ரொம்ப அதுக்குள்ள சின்ன சின்ன முரண்கள், இந்த குடுக்கல் வாங்கல், இந்த கொஞ்சம் செல்ல சண்டைகள், நட்பு சுட்டல்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் ஒரு லைட்டா ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து உருவாகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ புஷி ஆனந்த் போன்ற நபர்கள்லாம் வந்து அவருக்கு சீமானை ரொம்ப பிடிக்கும், திருமாவளவன் ரொம்ப பிடிக்கும்லாம் கொஞ்சம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திருமாவளவனை அதிகமாக இழுப்பதற்கான வாய்ப்புகள், ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் இழுத்தோம்னா பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு இது வந்து நமக்கு இது பண்ணலாம், கணிசமான வாக்கு. நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா திமுகவுடைய அதிக பக்கபலமாக இருக்கக்கூடியது 3 விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக வாக்காளர்கள், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்காளர்கள். இந்த இரண்டுமே மத சிறுபான்மை, அடுத்து பட்டியல் சமூக வாக்காளர்கள். இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா வர மாதிரி திருமாவளவன் மட்டும் இந்த பக்கம் தூக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பக்கம் இவங்க கொஞ்சம் உடைக்கிறதுக்கான வேலையை பண்ணிடுவாங்க. ஸோ திமுகவை ஒரு அளவுக்கு வலுவிழக்க செய்ததாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருமா, சீமான், அதுக்கப்புறம் விஜய், இவங்க 3 பேர் இணையறாங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பா திமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக உருவாவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரி, ஆனா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் சொல்லி பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுல. ஏன்னா திருமாவளவன் ரொம்ப மூத்த அரசியல்வாதி, சீமானுக்கும் மூத்தவரா அவர் இருக்கிறாரு. அப்ப அவரை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணாம இது நடக்க வாய்ப்பு ரொம்ப ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற வெளியிட்டாரு. ஆமா. அப்ப ஆனா சீமான் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லும்போது ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சீமான் ஒத்துக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் ஒத்துக்கு வராங்கிறது டவுட் புரியுதுங்களா? சீமான் ஒத்துக்கு வரன்னு தான் நான் எனக்கு தோணுது. ஏன்னா சீமான் அவர்கள் தொடர்ச்சியா இப்ப கூட சீமான் அவர்களை மதிக்காமல் இருந்தாலும் கூட, பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி திரும்ப ஒரு வாழ்த்துக்கு பதில் நன்றிகள் சொல்லாமல் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு நாகரிக போக்கு சீமான் கிட்ட இருக்கு. தொடர்ச்சியா திருமாவளவன் அண்ணன் தான் சொல்லுவாரு, எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி நட்பு பாராட்டல் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அவங்க சைட்ல இருந்து வெறுப்புகளே வந்தாலும் இதை அவர் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில திருமாவளவன் நாளைக்கு சிஎம் கேண்டிடேட் அப்படின்னா அவர் ஒத்துக்குவாருன்னு நான் நம்புறேன். ஆனா விஜய் அவர்கள் அதை ஏத்துக்கு வராங்கிறது அது தெரியல நமக்கு, ஏன்னா எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. அப்ப இந்த கூட்டணி 3 ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ற கூட்டணியாக மாறதுக்கு வாய்ப்புகள். நீங்க வெறும் திமுக அணியில இருக்கிற திருமாவளவன் விடுதலை சிறுத்தையை சொல்றீங்க, இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி விஜய் பார்ட்டியை வச்சு சொல்றீங்க. இதுல பிஜேபி ரோலை நீங்க கொண்டு வர இவங்க இவ்வளவு வேலை நடக்கும்போது அவங்க ஒரு ரோல் எடுப்பாங்க. எனக்கு என்னன்னாங்க, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பா விஜய் வந்து கூட்டணிக்குள்ள இழுக்கணுங்கிற ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். கூட்டணி இல்ல, அவரை ஃப்ரீயா பாலிடிக்ஸ் அரசியல் பண்ண விடுவாங்களா? என்ன டெல்லியில அதிகாரத்துல அவங்க இருக்காங்க. இப்ப வந்து அப்படி கிடையாது. அது முன்னாடி நீங்க சொல்றது பாஜகவுக்கு போன ஆட்சி ஆண்டுல அது ஓகே. இன்னைக்கு பாஜகவே ததிங்கனா தான் போட்டுட்டு தான் இருக்கு. சரி, எங்கேயாவது எவனா புடிங்கிட்டு போயிட்டானா நமக்கு சிக்கலைங்கிற ஒரு எண்ணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால திமுகவோட எல்லாம் நட்பு பாராட்டி கொண்டு இப்படி இருக்கிறாங்க. அது வெறும் நாணயத்துக்காக. அதுதான் ஏதோ ஒரு நாணயங்க, ஒரு நாணயம் அவர்கள் கொடுக்கிறார்கள்னா நம்மளும் இங்க நாணயமா நடந்துக்க மாட்டாங்களா? அந்த நாணயமும் ஒன்று இணைஞ்சிடும். நீங்க கொடுங்க ஏங்க, அது கலைஞர் போன்ற ஒரு தலைவருக்கு கொடுத்த ஒரு மரியாதைங்க. யாரு கொடுத்தா? மத்திய அரசு தானே. மத்திய அரசு யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? மோடி தான். ஓ, மோடி. சரி, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிறுபான்மையர்களுக்கு எதிரானவர்கள். இப்பெல்லாம் அந்த பேச்செல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், கவனிச்சிங்களா? அதெல்லாம் அந்த கொள்கை ரீதியெல்லாம் திமுக பிஜேபியும் எந்த காலத்திலும் ஒட்டாதுன்றாங்க. என் பேட்டிலே சொல்றாங்க. எங்க அப்பாக்கு யார் நீங்க நாணயம் வெளியிடுறது? உங்களுடைய நாணயத்தால் என் தந்தைக்கு இழிவுதான் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இது இவங்களே தனியா அடிச்சு வெளியிடணுமா என்ன? என்னங்க அது வெளியிட வேண்டிய அவசியம் என்னங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன நம்ம புழக்கத்துக்கு வரப்போதா? என்னதான் இருந்தாலும் ஆர்பிஐ மரியாதை கொடுத்து அச்சடிச்சு கொடுத்திருக்காங்களா இல்லையா? மரியாதை நிமித்தமா கொடுக்கறது தானே. ரைட். அது நான் இப்ப கேக்குறேன், இதுக்கு முன்னாடி பாஜக எந்த எதிர்க்கட்சிக்கு அந்த நாணயத்தை கொடுத்திருக்கு? இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு கொடுத்திருக்காங்க. எம்ஜிஆர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது கொடுத்தாங்களா? இல்ல, கூட்டணியில இருக்கும்போது கொடுத்தாங்க. கூட்டணியில இருக்கும்போது அதிமுக கொடுத்தாங்க. பட் அன்னைக்கு கூட்டணியில இருக்கும்போது அதிமுக கொடுத்தாங்க. கூட்டணியில இருக்கிறதா திமுகங்கிறதா கேள்வி. எங்க நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க கலைஞருக்கு, அவருக்கு ஒரு ரெகக்னைஸ் பண்ணும், அதனால இந்த முடிவை எடுக்கிறாங்க. இன்னொன்னு இப்படி வாங்க,
தமிழ்நாட்டுடைய பாஜக இருக்குல்ல, தமிழ்நாட்டுடைய பாஜக ஒவ்வொரு முறையும் கலைஞர் பிறந்த நாள் அன்னைக்கு, கலைஞர் அவதரித்த நாள் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் ஒரு ஹேஷ்டேக போட்டுட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்த பிஜேபியும் பிஜேபி சப்போர்ட் குரூப்ஸ் பிஜேபி ஐடிவிங்கலாம் அதை பண்ணோம். நீங்களும் ஆமா நானும் தான். ஆனா நான் வந்து ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டு நான் ட்வீட்லாம் போட்டது கிடையாது. நீங்க வேணா போய் பாருங்க. நான் வந்து அந்த தனி மனித தாக்குதலுக்குள்ள நான் போனதே இல்லை, போகவும் மாட்டேன். நான் விமர்சிப்பேன் ஊழல்வாதியா கலைஞர் கருணாநிதினா, ஆமா அதுக்கு போயிட்டு அவர் தான் ஃபாதர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு அவருக்கு மிஞ்சிய ஃபாதர்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. சோ அவருக்கு அந்த ரெகக்னேஷன் கூட கொடுக்க நான் விரும்பல. அப்ப ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொல்லி இவங்க வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க எதிர்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு நிலையை கொடுத்தவங்க இப்ப நாணயம் வெளியிடும்போது கூட போய் நிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அரசியலே இல்லைன்னு நீங்க என்ன நம்ப சொன்னீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது நான். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு, ஒரு நட்பு பாராட்டல் இருக்குது. ஏன்னா நாளை திமுக, அது நான் என்ன சொல்றேன், சப்போஸ் பிஜேபிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, பிஜேபியோட ஆட்சி கவிழ்வது போல ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்னா, அந்த இடத்துல ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு திமுக போகுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. அதெல்லாம் 26 வரைக்கும் ஒன்றும் ஆகாதுங்க. போனா அவ்வளவுதான், வீட்டுக்கு தான் போகணும். போனா வீட்டுக்கு போகணும். ஆனா போனா என்ன பண்ண முடியும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. போனா என்ன பண்ண முடியும்? பட் அப்படி ஒரு விசப்பரிச்சியை திமுக எடுக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? எடுக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்ப பிஜேபியோட ஆட்சி எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்னு நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. நம்ம மக்களுக்கு மறதி வந்து சீக்கிரம் நடந்துரும். ஒரு வருஷத்துல மறப்பாங்க, 2 வருஷத்துல எல்லாம் சுத்தமா மறந்துடுவாங்க. அப்ப இன்னைக்கு இப்ப ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு பிஜேபிக்கு ஒரு தேவைப்படுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டிற்காக, இந்தியாவை பாதுகாக்கணுங்கிறதுக்காக, சீனா வளர்ந்து விட்டது, ரஷ்யா பொழந்து விட்டதுன்னு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி போய் கூட்டணி வைப்பாங்க. ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போய் வைப்பாங்க. உங்களுக்கு என்ன புதுசா இனோவேட்டிவா ஏதாவது பண்ணுவாங்க? எழுதி கொடுக்குறேன், திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்காது. 26 வரைக்கும் கூட்டணி நான் சொல்கிறேன், கூட்டணி வைக்காதுன்னு சொல்லாதீங்க. மறைமுக கூட்டணியில தான் இருக்கிறார்கள் நான் சொல்றேன். விஜய மறந்துட்டோம். விஜய்க்கு பிஜேபி ஏதாவது குடைச்சல் கொடுக்கும்ல. தேசிய அளவில் விஜய்ன்ற ஒரு ஃபெமிலியர், ஒரு ஃபிகர், ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்றாங்க. அப்படிப்பட்ட நடிகர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்காருன்றத மோடி, அமித்ஷாவோ பிஜேபியோ அங்க எப்படி பார்ப்பாங்கன்னு நான் கேட்கறேன். அவங்க அது நம்ம செயல்படும் போதாங்க தெரியும். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்க்குள்ள வராரு. இப்ப இவருடைய வளர்ச்சி கண்டிப்பாக பாஜகவுக்கும் ஒரு விதத்துல ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியதா தான் அமையும். ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் அவர்களை ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவருடைய மதத்தின் அடிப்படையில் அவர் வந்து ஓரங்கற்ற முயற்சியை வந்து அவர் சினிமா நடிகராக இருக்கும் போதே ஜோசப் விஜய்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஓரங்கற்ற வேலையை பாஜக பண்ணிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா அரசியல் தளத்திலையும் அதை செய்வாங்க. அது வேற பிஜேபி. இப்ப அண்ணாமலை பிஜேபி அப்படி கிடையாது. அவர் வந்து பங்காளிகள் வேணாம், தலைமை மாமன் மச்சான்கள் தலைமை மாறி இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய RSS உடைய கொள்கைகள் மாற போறது இல்ல. சரி, அவர்கள் நிச்சயம் விஜய வந்து ஒரு கிறிஸ்தவரா தான் பார்ப்பாங்க. இவர் அண்ணாமலையை அவர் பார்க்காம இருக்கலாம். அண்ணாமலைன்னு ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து தன்னை வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஆள் மாதிரி தான் காமிச்சுக்கிறாரு. டக்குன்னு போய் குல்லா மாட்டிக்கிறாரு, டக்குன்னு குரான் எடுத்து படிக்கிறாரு, டக்குன்னு பைபிள் எடுத்து படிக்கிறாரு, சர்ச்சுக்குள்ள போயிட்டு வராரு. இதெல்லாம் அவர் தன்னை வந்து ஒரு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலை செய்யறாரு. ஆனா பாஜகவுடைய தொண்டர்களுடைய சிந்தனை என்ன, உளவியல் என்ன, அது ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்சி தான். அண்ணாமலைக்கு பிறகு, அண்ணாமலைக்கு முன்புன்னு வேணா பார்க்கலாம். பிஜேபி இந்துத்துவ கட்சியா இல்லையா? இந்துத்துவ கட்சி. அப்புறம் அதுல இந்துத்துவம்னா என்ன? அது கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளுமா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் விஜய் அவர்களை ஒரு கிறிஸ்துவர் அப்படிங்கிற அவரை வந்து கிரிப்டோ கிறிஸ்டின் அப்படின்லாம் போட்டுதான் விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். சரி, அந்த விமர்சனங்கள் அப்படியேதான் இருக்க போகுது. அது வந்து அதனால வந்து விஜய் அவர்களோட நட்பாக போவதற்கோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இதுக்கோ வாய்ப்பு இல்லைங்கிறத நான் பாக்குறேன். வாய்ப்பு இல்லை, பாப்போம். நாம் தமிழர் விஜய் சேர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருந்தது, இப்ப இவர் அறிவிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் திரும்ப மாத்திக்கிட்டு போவாங்களாங்கிறது டவுட். விஜய் கொஞ்சம் இறங்கி வந்தால் அல்லது விஜய் இணக்கமா போனால், விஜய் இணக்கமா போனா சான்சஸ் இருக்கு. விஜய் ஆனா நான் தனித்து தாங்க அப்படின்னு போனா என்ன நடக்கும்? டிஎம்கே ஜெயிக்கும். இது என்ன அதிரடியா அறிவிக்கிறீங்க? ஆமாங்க, டிஎம்கே தான் ஜெயிக்கும். நீங்க ரொம்ப கணக்கே தெரியலனாலும் தோராயமா கணக்கு போட்டீங்கன்னா கூட டிஎம்கே தான் ஜெயிக்கும், நல்லாவே ஜெயிக்கும். நான் சொல்றேன், எக்ஸாக்டா சொல்லணும் அவசியம் இல்ல, தோராயமாவே சொல்லலாம். வரதே வேஸ்ட்ன்றீங்க. அப்ப விஜய் வரது வேஸ்ட்ன்றீங்க. வரது வேஸ்ட் இல்ல, திமுகவுக்கு ஆதரவா போயிடும். நீங்க திமுகவை எதிர்த்து உள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய வருகை தனித்து இருக்கும் பொழுது அது திமுகவுக்கு ஆதரவாகத்தான் போய் நிற்கும். 2026 தேர்தலை பொறுத்தவரையில் உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கும்? எத்தனை முனை போட்டிகளா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அதெல்லாம் வந்து வரும்போதானங்க இயர்லியரா நம்ம கணக்கு போடுற மாதிரி ரொம்ப முன்னாடியே யோசிக்க முடியாது. இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எப்படி போகும்னு நம்ம யூகிக்க முடியாது. தனித்து நிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுகவை வீழ்த்த முடியாது. இப்ப முன்னாடி ஜெயலலிதா பீரியட்ல இருந்த அதிமுகங்கிறது வேற, எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் அதிமுகங்கிறது வேற. சரி, ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேட் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப அழகா அறுவடை செய்ய கத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், அந்த நுணுக்கம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது.
எந்தெந்த இடத்துலலாம் திமுகக்கு எகென்ஸ்டா அடிச்சா அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸா போகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த கணக்குல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப மெத்தன போக்கு கடைபிடிக்கிறாரோங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. என்ன மெத்தன போக்கு? அவர் அந்த ஒரு எதிர்ப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இல்ல அவருடைய இலக்கு 26ங்க. அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுதாங்க நேரம் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்காரு. நேரம் எப்பதான் வரும்? 26 கிட்ட அத பாருங்க. அது அவ்வளவு பக்கத்துல போயிட்டுலாம் வந்து ஒரு இவரால பில்ட் பண்ணி கொண்டு வந்துட முடியாதுங்க. இப்ப அதிமுகவோட நிலை என்னன்னு பாருங்க. 4.5 வருஷம் அம்மையார் ஜெயலலிதா கொடநாட்டுல தான் இருந்தாங்க. கடைசி 6 மாசத்துல வந்து ஜெயிச்சிட்டாங்க மறுபடியும். 11. நான் சொல்றேன், ஜெயலலிதா ஒரு ஸ்ட்ராட்டஜி வேற. ஜெயலலிதா அவங்களுக்கு அந்த ஹேட்டை வந்து ரொம்ப அழகா அவங்கனால வந்து அறுவடை செய்ய முடிஞ்சது. திமுகக்கு எதிரான அந்த மனநிலையை அவங்கனால ஈஸியா ஸ்டிமுலேட் பண்ணி ஈஸியா அதுல இருந்து ஒரு அறுவடையை அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் தொடர்ச்சியா திமுக இருக்கும்போது அடுத்த இன்னும் டக்குன்னு கட் பண்ணி அதிமுக பெருசா செயல்படலைன்னா கூட டக்குன்னு ஜெயலலிதாலாம் அவங்க ஃபுல்லா ஸ்வீப் பண்ணி வர முடியும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ ஒர்க் ஆகுமாங்கிறது டவுட். அது அந்த காலகட்டத்தில் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அது ஒர்க் ஆகுமாங்கிறது. ரெண்டாவது வந்து திமுக வந்து வெளிப்படையா சொல்றேனே, திமுகவோட நிர்வாகிகள் எல்லாருமே புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்து பணம் பேசுங்கிற நம்பிக்கையில இருக்காங்க அவங்க. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அந்த வாக்காளர்கள் வந்து இந்த பணத்திற்காகத்தான் வாக்கு போடுறாங்கிற உளவியல் இன்னைக்கு ரொம்ப அதிகரிச்சிருச்சு. தமிழ்நாட்டிலுமே அது ஒரு ஒரு கசப்பான உண்மை அதுதான். அப்ப எப்படியும் நம்ம அந்த வாக்கை வந்து கன்சாலிடேட் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அப்ப இதுல வேற எதிர்முனை போட்டிகள் இதெல்லாம் வந்து அந்த எதிர்ப்பு வாக்குகள்லாம் இந்த மாதிரி செதறி போகும்போது ரொம்ப ஈஸியா வந்து அவங்களால எடுத்துட முடியும் வாக்குகளை. ஸோ இதுதான் இப்போதைய நிலைமை. இதுல இருந்து மாறணும் அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணணும். சரி, அது அதிமுகனால இன்றைய காலகட்டத்தில் அதிமுகனால அது சாத்தியப்படுத்த முடியுமா? இப்ப அதிமுக கூட கூட்டணி போறதுக்கு யார் இருக்கா? சரி, ஓகே, பாமக திரும்ப போகுதுன்னு வச்சுக்குவோம். ஆக்சுவலா போன எலெக்ஷனே அவங்க போயிருக்கணும். ஆனா அவங்களுக்கு அதுல அதிமுகவோட போறதுக்கான எந்த பயனும் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா போனா தொகை தான் போறோம், எந்த ஒரு பயனும் கிடையாது, எந்த பதவியும் கிடைக்காது. ஆனா பிஜேபியோட போனா ஏதாவது பதவிகள் கிடைக்கும். அந்த அடிப்படையில தான் அவங்க வந்து போன முறை அதிமுகவை டீல்ல விட்டது. ஸோ இந்த முறை வந்து சட்டமன்றத்துல நம்ம ஜெயிக்கணும் போகணும்னா அதிமுகவோட நம்ம நிப்போம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே. அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா, இது பிஜேபி இங்கே தனித்து விடப்பட்டுரும். பிஜேபிக்கு பெரிய அளவு வாக்கு வங்கி இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பிஜேபிக்கு திரும்ப ஒரு டிக்ளைன் பொசிஷனுக்கு போயிடும். போன முறை பாமக இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பண்ணதுனால ஒரு கொஞ்சம் அவங்களால ஒரு வாக்கு 18% வந்து அவங்களால கொண்டு வந்து நிப்பாட்ட முடிஞ்சது. ஆனா தனித்து விடப்பட்டாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், ஆனா பிஜேபியோட கூட்டணி போக போக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரெடிபிலிட்டி இருக்கு பாருங்க, அந்த மாநில கட்சிகளோட கிரெடிபிலிட்டி அது சுத்தமா உடஞ்சு போயிடும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் இவங்களால தனியா இல்ல, இவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட அரசியலே செய்ய முடியாத ஒரு டிபெண்டன்ட் பாலிடிக்ஸ்க்கு போய் மாட்டிக்குவாங்க. யார்? பிஜேபியோட போனா எல்லா கட்சிகளுமே அதுல தான் போய் மாட்டிக்கு நிக்குது. அப்படி இல்லைங்க, இப்ப ஈஸியா எல்லாம் சின்னத்தை வாங்கி கொடுக்குறாங்க, கட்சிக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களே பிஜேபி. நீங்க பாருங்க, ஈஸியா இது கிடைச்சிருது, சின்னமெல்லாம் கிடைச்சிருது வேகமா. அது போன ஆட்சி ஆண்டுல அது சாத்தியப்பட்டது. இப்ப வந்து காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சு வந்துருச்சு. ஸோ இவங்களே வந்து ரொம்ப ஒரு பார்த்தா அவங்களால சட்டங்களை நிறைவேற்ற முடியும். அப்ப இந்த மாதிரி சிக்கல் இருக்குது இன்னைக்கு பாஜகவுக்கு. அவங்களே தடுமாறிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறாங்க. இந்த ஸ்டாண்ட்ல இருக்க இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இப்ப மோடி அவருடைய அந்த ஒரு கான்பிடென்டான ஸ்பீச் எல்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சா? இஷ்டத்துக்கு இந்த பிஜேபி முன்னாடி பேசிட்டு இந்த மாதிரி பேச முடியுதா? எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க பேசுனதா பாருங்க, எலெக்ஷனுக்கு பின்னாடி இவங்க பேசுறதெல்லாம் பாருங்க. ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு ஸ்பீச்சஸ் இப்ப வர தொடங்கி இருக்கா? ஏன்னா இப்ப வேற வழி இல்ல, டிப்ளமசி அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். டிப்ளமசியில ஒரு சின்ன சர்க்கிள் வந்தா கூட பாதிப்பு தான். ஸோ இதெல்லாம் அவங்க மனசுல வச்சுட்டு தான் இப்போ அரசியல் செய்வாங்க. இந்த காலகட்டத்தில் அது பொருந்தாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு பாமக மோஸ்ட்லி ஏடிஎம்கேவோட இந்த தேர்தலில் போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி, பாமக ஏடிஎம்கே சூஸ் பண்ணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் ஆட்டோமேட்டிக்காக திமுக பக்கம் தான் இருப்பாங்கன்னு தோணுது. ஆனா இப்போ இந்த பல கட்சிகள் உருவாகிறதை பயன்படுத்தி அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய இடத்த அதிகரிச்சு கொள்வதற்கு 2 சீட்டே கொடுத்துட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சீட்டா கேட்கலாம், இல்லை 4 சீட்டா கேட்கலாம். அது கொஞ்சம் சீட்டாக்களுக்கு 4 சீட் அப்படின்னு சொல்லி அப்படி வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை, கடந்த முறை 5 வாங்கினாங்க, இந்த முறை எத்தனைன்றது அவங்க அந்த அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. சரி, ஸோ இது இவ்வளோதான் வந்து இவங்களுக்கான அரசியலாக இருக்கும். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அட் த எண்ட் விஜயோட ஒரு அரசியல் என்பது திமுகவுக்கு வலு சேர்த்து விடக்கூடாதுங்கிற கன்சர்ன் எனக்கு இருக்கு. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் உள்ள வரும்பொழுது தனித்து நிற்கிறார் என்ற பொழுது அது திமுகவுக்கு வலு சேர்க்கும். அப்படியே இதெல்லாம் தெரியாமலே அவர் வரமாட்டாரு, கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா நம்ம ஜெயிச்சிடலாம்னு அவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கலாம். அந்த கணக்கு எடுபடாதுங்கிறதா நம்ம கருத்து. உங்க பார்வையில விஜய்க்கு தளபதிகள், அதாவது தளபதி விஜய் தான், பட் அவருக்கு ஒரு அரணா இருக்காங்களா யாராவது? புஷி ஆனந்த் நமக்கு தெரியுது, அதை தவிர்த்து வேற யாருமே பெருசா தெரியல, வெளிப்படையா தெரியல. விஜய் இயக்குவது யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி? அதெல்லாம் பேக்ரவுண்ட் நமக்கு அவங்க செயல்படும் போது தாங்க தெரிய வரும். இப்ப எல்லாம் நமக்கு தெரியாது. என்ன அவங்களுக்குள்ளேயே கான்வர்சேஷன்ஸ் தான் இருக்கும், ஆக்ஷன்ஸ் இருக்காது.
இப்ப விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இல்ல அந்த கட்சிக்கு ஒரு பாதிப்புனா யாரெல்லாம் வராங்க வெளியில அப்படிங்கிறது நம்ம அது செயல்பாடு நடக்கும்போது தான் தெரியும். உங்களால எதுவுமே யூகிக்க முடியல அந்த மாதிரி பெரிய சக்தி ஏதாவது இருக்கா? பெரிய சக்திகள் இருக்கலாம். ஏன்னா ஒரு பிரபலமான நடிகர் உள்ள வராருன்னா நம்ம இந்த கன்சர்ன் வந்து நம்ம முன்னாடியே இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் நடிகர்கள் உள்ள அரசியலுக்கு வர்றதை நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னா பல கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து அவருக்கு பின்னாடி உறுதுணையாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவருடைய நட்பெயருக்கு பின்னாடி இவங்க நின்றுக்கிட்டு விஜய் அவர்னா இவர் பின்னாடி இருந்து இவங்க வந்து பெரிய அளவுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த செலவு எதுக்கு அப்படின்னா நாளைக்கு விஜய் அவர் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா அதன் மூலமா அவங்க ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு அவங்க பிசினஸை செக்யூர் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பிரபலத்தன்மையோட ஒருத்தங்க அரசியலுக்கு வரும்பொழுது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது நம்ம இப்ப முழுமையா கண்டுபிடிக்கும் பொழுது எப்படின்னா நாளைக்கு விஜய் அவர் செயல்படும் பொழுது யார் யார் அவருக்கு சப்போர்ட்டிவா வர, எந்தெந்த கார்பரேட் கம்பெனிகள் வருது, எந்தெந்த வள சுரண்டல் நிறுவனங்கள்லாம் அவர் பின்னாடி நிக்குதுங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவரோட செயல்பாடு, அவர் எப்படி செயல்படுவாரு, அவருடைய கொள்கைகள் என்னவாக இருக்கு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு அவருடைய வளர்ச்சி திட்டங்களை எதை நோக்கி நகருது, அது தற்சார்பு பொருளாதாரம் பேசுமா இல்ல கார்பரேட் பொருளாதாரம் பேசுமா, கார்பரேட் கம்பெனிஸோடைய பாலிசிஸை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி அவர் பேசுறாரு, இதெல்லாம் பேசும்போது தான் நமக்கு தெரிய வரும். இப்ப வந்து ரொம்ப கிரே ஏரியாவா இருக்கு. இப்ப நம்ம எதையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியல. விஜய் கட்சிக்கு அவரே செலவு பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? பணம் எங்க இருந்து வரும்? விஜய்க்கு கட்டாயம் பெரிய ஒரு பொருட்செலவு ஆகும். கண்டிப்பா அவருடைய காசுல இருந்து அது போறது இல்ல. கண்டிப்பா பின்னாடி யாரோ இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அந்த இருக்கக்கூடிய நபர்கள் எத்தகையவர்கள்ங்கிறத பொறுத்து தான் தமிழ்நாட்டு அரசியல்ல அவரை அணுகணும். நம்ம விஜய் கண்டிப்பா யாருமே கை காசை போட்டு இங்க அரசியல்ல ரொம்ப நாளைக்கு நிக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு வேணா நிக்கலாம். விஜய் வந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு வேணா ஒரு செலவு பண்ணி பார்க்கலாம். பட்ஜெட் பெரிய பட்ஜெட் படம் இருக்கிறதுக்கு சமம். விஜய் அவர்கள் இதை படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரா? சோ இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் மாதிரி. அப்புறம் ரொம்ப ரிஸ்கியான படம். அப்ப இதை வந்து அவர் கை காசு போட்டுலாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா வந்து அதுக்கு பின்னாடி சில பணக்காரர்கள் வந்து உறுதுணையாக நிற்பாங்க. அவங்க எத்தகையவங்கிறத பொறுத்து விஜய் எத்தகையவருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ அதெல்லாம் வெளியில வரும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். புஷி ஆனந்த் அவருக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கிற மாதிரி உங்க பார்வையில புஷி ஆனந்த் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா பாக்குறீங்களா? நீங்க தேர்ந்த அரசியல்வாதிலாம் நான் பார்க்கல. அவர் ஒரு பாண்டிச்சேரியில ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு. பாண்டிச்சேரியோட எம்எல்ஏங்கிறது தமிழ்நாட்டோட எம்எல்ஏக்கு ஈக்குவலா அப்படின்னு நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. அது பெரிய அளவு ஈக்குவல் கிடையாது. அப்ப அது அவருக்கு ஏன்னா சின்ன பாப்புலேஷன் இருக்க மக்கள் அவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இப்ப அவருடைய நடைமுறைகள் செயல்பாடுகள் நீங்களே பாருங்களேன். விஜய் அவர்கள் கூட வந்து அவர் ஒரு பெரிய அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிறாரா? இல்ல அவர் அப்படியே கூல கும்பிட்டு போட்டுட்டு அப்படித்தானே போயிட்டு வந்துட்டு இருக்காரு. சரி. சோ அது வந்து அவருக்கான அந்த அவர் சிந்தனையாளரா அவர் செயல்பாட்டாளராங்கிறதுலாம் நமக்கு தெரியல. அவர் வந்து விஜய் அவங்க அப்பா அம்மா காலில் டக்குன்னு விழுகிறாரு. சாமி வயசானவங்க அவங்க காலில் விழுகிறதுங்கிறது வேற, அது ஒரு மரியாதை நிமித்தமா கூட எடுத்துட்டு போயிடலாம். ஆனா உங்களுக்கே தெரியும்ல, ரொம்ப ஒரு ஆளுமையான ஆட்கள் அப்படி டப்புன்னு வளைஞ்சு கொடுத்துட மாட்டாங்க. சரி. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ஆளுமையானவரா இல்லையாங்கிறது அவர் செஞ்சு காட்டினாதான் தெரியும். ரெண்டு முக்கியமான கேள்வி. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு பங்காளிகளோட எல்லாம் இனி கூட்டணி கிடையாது, மாமன் மச்சான்களோடு தான் கூட்டணி. விஜய் அரசியல் கூட்டணியை பத்தி கேக்குறாங்க, அதுக்கு அப்படி சொல்ற மாமன் மச்சான்றாரு. ரொம்ப நெருங்கி வராரு பாருங்க. அது எனக்கு புரியல. ஏன் பங்காளிகளோட கூட்டணி? என்ன பங்காளி? அதிமுக சொல்றாரு அவரு. சரி, அது அவங்க ரெண்டு பேரும் பங்காளிங்க சொல்லிக்கிறாங்க, ஆனா அவங்களோட கூட்டணி கிடையாது, மாமன் மச்சான்களோட கூட்டணின்றாரு. மாமன் மச்சானா எனக்கு புரியல. தான் மாமன் மச்சானா ஏன் ஜோசப் விஜய்னு சொல்லி விமர்சிச்சுட்டு இருந்தாங்களா? இதான் கேள்வி. மாமன் மச்சானா எதுக்காங்க ஜோசப் ராஜா வெர்ஷன் பாலிடிக்ஸ் வேற, அண்ணாமலை வெர்ஷன் பாலிடிக்ஸ் வேற. அண்ணாமலை வெர்ஷன் பாலிடிக்ஸ் என்ன இந்துத்துவா இல்லையா? ஹெச் ராஜா பேசுனது இந்துத்துவா இல்லையா? எது இந்துத்துவா இல்ல சொல்லுங்க. இப்ப அண்ணாமலை இந்துத்துவா பேசல, இந்துத்துவாவை எதிர்க்கிறார் அண்ணாமலை. அப்புறம் என்னங்க, ரெண்டும் ஒரே பாலிடிக்ஸ் தான். இது வந்து சும்மா வாய்ஜாலங்கள் நான் சொல்லுவேன். இது வாய்ஜாலங்கள். சும்மா வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா உடனே ஒரு நண்பர் இது மாதிரி பேச, இதெல்லாம் வந்து அது ஒரு ரியாலிட்டியில பொருந்தாது. நீங்க விஜய் அவருடைய பாலிடிக்ஸை நீங்க எப்படி அணுகுறீங்க, அவரோட செயல்பாட்டுக்கு நீங்க என்ன மாதிரியான செயல்பாடுகளை நீங்க இருக்கீங்க, அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ரெண்டாவது நானும் திரும்ப சொல்றது, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரட்டும், செயல்படட்டும். அவர் தப்பா செயல்பட்டாருன்னா எதிர்த்து ஆகணும். இப்ப தமிழ்நாட்டு உரிமைக்கோ தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கோ எதிராக விஜய் செயல்படுறாரு அப்படின்னா முதல்ல வந்து எதிர்த்து தான் ஆகணும் அவரை. சரி. ஸோ அதை வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணும். அவர் பேசுறது செயல்படுறதை வச்சுதான். இல்ல சும்மா வாயில சொல்லிட்டு அவர் வாட்டி அதை செயல்படுத்தவே இல்லை, அவர் அதை பத்தியே பேசல, இவர் இந்த மாதிரி ரொம்ப வந்து தன்னுடைய எக்ஸ்போசர்ஸை வந்து குறைச்சிட்டுலாம் இருந்தாருன்னா ஜெயிக்க முடியாது. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு ஊருக்கு போவாரு, தினமும் ஒரு கூட்டணி. எங்க ஊருக்குலாம் எம்ஜிஆர் வந்தப்ப பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி, அது எங்க ஊர்ல தான், தர்மத்துப்பட்டியில தான் அது நடந்துச்சு. எங்க வீட்டுக்கு 2 தெரு தள்ளி தான் அந்த நிகழ்வே நடந்தது. அங்க ஸ்டேஜ் இல்ல. டக்குன்னு என்ன பண்ணாங்க, மாட்டு வண்டி அப்படி திருப்பி போட்டா வந்து இப்படி பின்னாடி தூக்கிக்கும், அதுல ஏறி நின்று பேசிட்டு போயிட்டாரு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எளிமையான ஒரு விஷயம், எல்லா மக்களோட போய் அணுகி போகிறது. இப்ப விஜய் கிட்ட அந்த பொட்டன்சியல் இருக்கு, ஆனா அதை அவர் செயல்படுத்த வர நடைமுறையில அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம. சரி.
இறங்கி போற ஆளு தான் போனாரு. ஒரு சில இடங்கள்லாம் நீங்க போகலாம். அந்த இது இவங்க இறந்ததுக்கு, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சுட்டு கொலை பண்ணதுக்குலாம் அவர் இரவோட இரவா முகத்தை மறைத்து கொண்டுனாச்சும் போயிட்டாரு. அதே போல இப்ப அந்த கள்ளச்சாராய விஷயத்துக்கு அவர் ஏன் போனாருன்னு தெரியல, பட் அவர் போனாரு. ஸோ நேர்ல போய் இறங்கி அங்க போய் தலையை காட்டுறாரு. ஆனா அதை வந்து அவர் நடைமுறைப்படுத்தணும். ரொம்ப கேப் விட்டுலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரி. ஏன்னா அடிக்கடி பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒண்ணுக்கு நான் போவேன், ஒண்ணுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னா அதுல ஒரு கான்ட்ரவர்சி வந்துடும். சரி. முடிஞ்ச வரைக்கும் அவர் ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாதான் அவர் செய்திகள்ல வந்துகிட்டே இருந்தாதான் அவருக்கான அரசியல்ல அவர் கொஞ்ச நாச்சும் நகர்ந்து வர முடியும். ஓகே. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். இந்த கேள்வி ஏதாவது தவறலா இருந்தா நானே கூட மாத்திக்கிறேன். பெரும்பாலான பெரிய நடிகர்கள் யாருமே விஜய் அரசியலுக்கு வாழ்த்து சொன்ன மாதிரியே எனக்கு தெரியல. அவர் கட்சி தொடங்கும் போதும் சரி, இப்பவும் சரி, ரஜினிகாந்த் உள்ளிட்டோர், கமலஹாசன் கூட கட்சி தொடங்கி அவர் கட்சி நடத்தினுக்கிறாரு, அவர் கூட சொல்லல. என்ன காரணம்? யாருமே சொல்லாம இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. ஜெயண்ட் இருக்கு. அது ஒரு ஜெயண்ட் இருக்கு. என்ன ஜெயண்ட்? அது ஒரு பேரு, அது சிகப்பு பூதம்னு பேரு. அது பேரு. அந்த சிகப்பு பூதம் வந்து இன்னைக்கு சினிமா துறையில அப்படியே வேறு பரப்பி இருக்கு. அந்த சிகப்பு பூதத்துக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்க. அது வந்து ஆங்கிலத்துல ரெட் ஜெயண்ட் கூட சொல்லுவாங்க. சோ அதான் சிகப்பு பூதம். ஒரு ரெட் ஜெயண்ட்டுக்கு பயந்து விஜய்க்கு யாரும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ரஜினிகாந்துக்கு என்ன சொல்லலாம்ல? ரஜினிகாந்தும் சொல்ல மாட்டாரு. திமுகவுல இந்த மாதிரி எல்லாம் ஓல்டு டீச்சர்ஸ்க்கு மதிக்காத ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு. சரி, இப்ப அவரோட பேச்சு யாருக்கு சாதகமான பேச்சு? உதயநிதிக்கு சாதகமான பேச்சு. அப்புறம் யார் அதை பேச சொல்லியிருப்பா? உதயநிதி தான் சொல்லியிருப்பாரு. உதயநிதி தானே ரெட் ஜெயண்ட். ஏங்க உதயநிதி சொல்லி ரஜினி பேசுவாரா என்ன? அப்ப அது யாருக்கு சாதகமா அந்த பேச்சு போகுது? இப்ப யாரு சொன்னா, இப்ப ஒரு குற்றம் நடக்குதுன்னு வைங்களேன், அந்த குற்றத்தால யார் பெனிஃபிட் அடைறாங்களோ அவங்களதான் முதல் சந்தேக பார்வையில நம்ம பார்க்கணும். இல்ல பாரிசாலன் போன்றவர்களுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் வந்து கடைசியா எங்க போய் நிக்கணும்னா அறிவாலயத்துல போய் நிக்குது. உங்களுக்கு எதனா ஒரு பஞ்சாயத்துனா அங்கதான் நிக்குது. வேற எங்க போய் நிக்கிறது சொல்லுங்க? இங்க நடக்கிறத நம்ம சொல்றோம். அது அறிவாலயத்திலே எல்லா பிரச்சனையும் அங்க போய் நடக்குதுன்னா அங்கதானே போய் நிக்கும். இல்ல நேரா கொண்டு போய் பழிய கொண்டு போய் அவங்க மேல போட்டு. பழிய நான் போடல. சந்தேகமும் உங்களுக்கு அவங்க மேலதான். சந்தேகம்லாம் இல்லைங்க. நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு லாஜிக் படியே பார்ப்போம். இப்ப ரஜினி அவர் பேசுறாரு, அவர் சுயமா பேசட்டும், அவர் சொல்லி கொடுக்காம பேசட்டும், அதெல்லாம் ஓகே. இப்ப இது யாருக்கு பெனிஃபிட்டான பேச்சுங்கிறத நம்ம பாக்குறோம். அது உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பெனிஃபிட்டான பேச்சு. யாருக்கு எதிரான பேச்சுன்னு பாத்தீங்கன்னா திமுகல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு வந்து மட்டுப்படுத்தக்கூடிய பேச்சு. அதுல எகென்ஸ்டா யார் ரியாக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன் லைனாக இருக்கக்கூடிய துரைமுருகன் போன்றவர்கள் ரியாக்ட் பண்றாங்க. இப்படி அவர் பேசிருக்க கூடாது, ரஜினி பேசிருக்க கூடாது. துரைமுருகன் அவரை யாரு கடிஞ்சு பேசுறாங்கன்னு பார்த்தா திரும்ப உதயநிதி வந்து நிக்கிறாரு. கடிஞ்செல்லாம் பேசல. கடிஞ்சு பேசல. என்ன பேசினாரு? அது நீங்க வந்து அரசியல் என்டாஸ் பண்றாரு. அதாவது ரஜினிகாந்த் பேசுனது என்டாஸ் பண்றாரு. இன்னும் நான் சொல்றேன், ஒரு ட்விட்டர் ஹேண்டில், அந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட ஒரு அபிஷியல் லிங்க்ல இருக்க ஒரு ட்விட்டர் ஹேண்டில். அது வந்து லூஸ் வெயிட் அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது ஒரு திமுகல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு செயல்பாட்டாளர், ஒரு ட்விட்டர் ஹேண்டில கண்ட்ரோல் பண்ற ஒரு செயல்பாட்டாளர் துரைமுருகன் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதியை, அதுவும் திமுகல மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதியை அப்படிலாம் லூஸ் வெயிட்டு அப்படிலாம் சொல்லிட முடியாது. சொல்லிட்டு அந்த கட்சிக்குள்ள இருந்து தொடர்ந்துட முடியாது. அப்ப அவர் தொடர்றாரு அப்படின்னா அந்த விமர்சனத்தை, கட்சியோட உள் விமர்சனத்தை வச்சுட்டு ஒருத்தர் தொடர்றாருன்னா துரைமுருகனுக்கு ஈக்குவலா பவர்ல இருக்கக்கூடிய வேற யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்விட்டர் ஹேண்டில் உதயநிதிக்கு சப்போர்ட்டிவா இருக்க ட்விட்டர் ஹேண்டில். இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது உதயநிதி அவர்களுக்கு ஒரு தேவையான பேச்சை தான் ரஜினி அவர்கள் பேசினார். இப்ப நம்ம இது வரைக்கும் வந்துட முடியும். இல்ல விஜயோட கனெக்ட் பண்ணா விஜய் அரசியலுக்கு வரது அப்ப உதயநிதிக்கு பிடிக்கலன்றீங்களா? எப்படி? அது நமக்கு அடுத்த கட்ட செயல்பாடுகளே தெரிஞ்சிடும். அப்படி ஏங்க இது ஆலமரங்க. இது இப்பதான் வந்து தண்ணி ஊத்துறாங்க. சரிங்க, இது வளர்ந்து மோத முடியுமா என்ன? அத சரி விடுங்க. ஆலமரம், அடுத்து அரச மரம், அப்புறம் சரி சொல்லுங்க. இன்னும் வலுவான இல்லைன்னா மரங்கள்லாம் பனை மரம். ஆமா தானங்க, உங்களுக்கே தெரியுங்க. தொடர் வெற்றி அவங்க மலை, இரட்டை மலை தீர்மானம் பண்ணிட்டாங்க. 11 வெற்றி 12 வெற்றி ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இத்தனை வெற்றி நம்ம வந்துட்டோம். அதுதாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறத நான் சொல்றேன். சரி, அததான் நான் ஆலமரம்னு சொல்றேன். நான் சொல்லிட்டு போங்க. இப்ப என்ன இப்ப சொன்னாதானே இருக்க முடியும்? இல்ல 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு தான் திமுக நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன். அத்தோட இது ஒண்ணு மாதேஷ் அவர்கள் நினைத்து விட்டால் என்ன பண்றது? அதனால கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிக்கிறது நல்லதுதான், தப்பு இல்ல சொல்லிக்கிறேன். ஃபியூச்சர்ல உதயநிதி வர்சஸ் விஜய், சீமான், அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு போட்டி வரும். இதுல யார் மேலெழும்பி வருவாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்றாங்க. உங்க பார்வையில இதுல யார் மேலெழும்பி வருவாங்க? ஜோசிய ஜாதகம். ஆமா, ரொம்ப ஏர்லியரா, ரொம்ப முன்கூட்டியா கணிக்கிறோம். நம்ம முன்னாடி எல்லாம் கணிக்க முடியாது. சில இப்ப எல்லாம் அரசியல்வாதிகள் ஜோசியர் பேசலாம் கேட்டுலாம் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப என்னன்னா செயல்பாட்டு அடிப்படையில உதயநிதி ஸ்டாலின் வந்து திமுகவுக்கு ஆட்சி அதிகார பொறுப்புக்கு நகரும் பொழுது அது ஒரு பெரிய மைனஸா திமுகவுக்கு வந்து நிற்கும். புரியுதுங்களா? ஏன்னா வந்து தேர்ட் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ்னு ஆயிடுது. அது வந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின்ங்கிற வரைக்குமே அதுவே வந்து வாரிசு அரசியல், நெப்போட்டிசம், லொட்டுலோஸ்னு பேசுவாங்க.
பேரன் வந்துட்டாரு அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இன்பநிதி வேற ஏதோ இளைஞர் இதில் சேர்ந்துருப்பார் போல, அவர் ஏதோ கூட்டத்துக்குலாம் இப்போ தலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு இன்பநிதி. அப்போ இது என்ன ஆகும்னா, என்னப்பா அது கொள்ளுப்பேரம் வரைக்கும் அரசியல் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் அது மாறிடும். ஸோ உதயநிதி அவருக்கு ஒரு பிரச்சனை. இதில் என்ன இன்னொரு விஷயம்னா, உதயநிதி ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பல படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு சில படங்கள் ஓடினாலும் அவர் நடிகர் அவரு. அப்ப இவர் ஒரு நடிகர், அவருக்கு ஈக்குவலா இந்த பக்கம் ஒரு அரசியல் இன்னொரு நடிகர் அப்படிங்கும்போது விஜய் வெர்சஸ் உதயநிதிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே. அப்ப அதுலதான் யார் கை ஓங்கி இருக்கும்? நடிகர்ங்கிற அடிப்படையில் விஜயோட கை ஓங்குங்க பயங்கரமா. விஜயோட ரசிகர்கள் வெர்சஸ் உதயநிதி ரசிகர்கள்னு போனீங்கன்னா அது விஜய் தான் அதுல ஜெயிப்பாரு. ஆனா உதயநிதிக்கு பின்னாடி கட்டமைக்கப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அது வந்து விஜய் கிட்ட கிடையாது. இல்ல சோ விஜய் வந்து அந்த மைனஸை வந்து எப்படி ஓவர் கம் பண்றாருங்கிறத பொறுத்து தான் அந்த ஃபைட் நிக்கும். சரி. இப்ப சீமான் அவர்கள் போன்றவர்கள் வந்து கன்சிஸ்டன்டா ஒரு கொள்கை கோட்பாடுங்கிற அந்த அடிப்படையில ஒரு முயல் ஆமை போட்டிங்கிற கான்செப்ட் தான். ஆமை வந்து கன்சிஸ்டன்டா முன்னேறி வந்துகிட்டே இருக்கு. முயல் வேகமாக வருதுங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் கன்சிஸ்டண்டாக வந்துகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த க்ரோத் வந்து இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். இந்த முறையும் தனித்து போட்டிங்கும் பொழுது மக்கள் வந்து சரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அது எந்த அளவுக்கு ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் எனக்கே வந்து நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. நாம் தமிழர்ல இப்போ இருக்கக்கூடிய சமீபத்திய செயல்பாடெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் தப்பான பாதைகள்ல அங்கங்க தேவையில்லாததெல்லாம் பண்ணி டைவர்ட் ஆகிறாங்கிறது நான் ஃபீல் எனக்கு இருக்கு. ஓகே. ஸோ அது அந்த டைவர்ட் ஆகக்கூடாது. எதிரிகள் பெரியவர்கள் இருக்கும்போது சின்னவங்களோட போய் சண்டை போட்டு இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. அதுவும் அதில் கொஞ்சம் டைவர்ஸ் இருக்குது. அதெல்லாம் செய்யாமல் இலக்குகளை மேலே வச்சு நம்ம முன்னேறணும். ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. அதாவது ஒரு வேடன் வந்து 2-3 பேர் வேட்டைக்கு போகிறாங்க, 2-3 வேடர்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வெறுங்கையோட திரும்புவான், இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயலை எடுத்துகிட்டு வருவான், ஒருத்தன் மான் எடுத்துகிட்டு வருவான். இந்த மான் எடுத்தவனையும் முயல் எடுத்தவனையும் பாராட்டிட்டு ஏன் நீ எதுவுமே வேட்டையாடலன்னா நான் யானைக்கு குறி வச்சேன் அப்படிமா. அப்பதான் அவனை தான் வந்து அந்த வாதியார் வந்து பெரிய அளவுக்கு பாராட்டுவார். இவன் தான் சரியான ஆளு அப்படிம்பாரு. ஏன்னா அவனுடைய இலக்கு வந்து அதிகம்ங்கும் போது அந்த இலக்கே அடையலைனாலும் பெருமையா இருக்கு. இவன் யானை வேட்டைக்கு போனவன், இவன் முயல் பிடிக்க போனவன், மொச பிடிக்க போனவன், மொச பிடிக்கிற மூஞ்சி பார்த்தா தெரியாதாங்கிற மாதிரி இருக்குல்ல. சரி, இப்போ இந்த கம்பேரிசன் வந்து வேற. அப்ப நீங்க திமுக போன்ற ஒரு பெரிய கட்டமைப்பை எதிர்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது ஒரு காவல்துறை அதிகாரியை பத்தி பேசுறதோ இல்ல ஒரு வேற அவங்களோட கிரேட்ல கீழே இருக்கவங்களுக்கு கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அது இவரோட இமேஜை பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணிடும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தோட அவங்க செயல்படணுங்கிற அந்த கன்சர்ன் எனக்கு இருக்கு. மற்றபடி அவங்க கொள்கை கோட்பாட்டோட ஸ்ட்ராங்கா பிடிச்சி போக போக கிராஜுவல் growth அவங்களுக்கு இருக்கும். அதை தக்க வச்சுக்கணுங்கிறதா நான் சொல்றது. விஜய் அரசியலில் சாதிப்பாரா, சறுக்குவாரா, ஜெயிப்பாரா, தோற்பாரா? உங்க பார்வையில அதை மட்டும் சொல்லுங்க. அது தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் கையில தான் இருக்கு. தமிழர்கள் அரசியல் விழிப்புணர்வு பெறணும். விழிப்புணர்வு பெற்று இங்கே யாரை வீழ்த்தணுங்கிறதுல அவங்க தெளிவுபடணும். முதல்ல விஜயை வளர்க்கணுங்கிறதும் கூட நான் சொல்லலை, ஏன்னா விஜயோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் திமுகவோட செயல்பாடு என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ திமுகவை வீழ்த்தணுங்கிற ஒரு அக்கறை தமிழக மக்களுக்கு இருக்கணும். திமுக வீழ்த்தின்னு நம்ம ஒன்றும் பாஜகவை சொல்லலை, வேறொரு மாநில கட்சி இங்கே ஸ்ட்ராங்காக கட்டமைப்புக்கு உருவாக்கணும். அந்த மாநில கட்சியாக அதிமுக வளர்ந்து நிற்க போகிறதா, இல்லை நாம் தமிழர் வளர்ந்து நிற்க போகிறதா, இல்லை அந்த கோட்பாட்டுக்குள்ளேயே விஜய் அவர்களும் வருவார்களா? இதெல்லாம் தான் இப்ப கேள்வியே. அப்ப மக்களுக்கு யாரை வீழ்த்தணுங்கிறதே இன்னும் புரியல. இன்னும் நிறைய பேருக்கு புரியல. திரும்ப திரும்ப திமுகவுக்கு தானே மக்கள் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்புகளை அவங்க அது வேற மாதிரி ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே தான் அது பெற்றுட்டு போறாங்க. எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா பாஜக வந்துடும், எங்களுக்கு இது பண்ணலாம், அந்த மாதிரி நிர்பந்தம் அவர்களுக்கு இருந்தது. அடுத்த தேர்தலில் அந்த நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்குமாங்கிற கேள்வி இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா இப்ப காங்கிரஸ் கன்சிஸ்டன்டா வந்துருச்சு. இப்ப திமுக இங்க ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் காங்கிரஸ் ஓரளவுக்கு மேல வந்துருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்துடும். அப்ப இங்க திமுக அவங்க அடிக்க ஆரம்பிப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கிரியேட் ஆகுது. பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். விஜய் அரசியல் குறித்து நிறைய கேள்விகள் நீங்க கொடுத்திருக்கிற பதில் உண்மையாவே பார்ப்பவர்களுக்கும் ஒரு இதுல இருந்து ஒரு தெளிவும் சில சந்தேகங்களும் கூட எழக்கூடும். அவங்களும் சொல்லுவாங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாரி. நன்றி.